தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கமல் சாரோட நடிப்புல சங்கர் சார் அவரோட இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் 1 திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1996 வந்து ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் கழிச்சு அந்த படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்த 28 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. தொழில்நுட்ப ரீதியாக கூட பல விஷயங்கள் மாறினாலும் இன்னமும் இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றது மாறாம இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டும் விதமாக தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்குது. 28 வருஷம் இல்லை, இன்னும் 50-100 வருஷம் ஆனாலும் இந்தியாவில் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறாது போல அப்படின்ற மாதிரி தான் போற போக பார்த்தா இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இந்த 28 வருஷம் கழிச்சு இந்த திரைப்படத்தோட செகண்ட் பார்ட் வருது அப்படின்னு. 28 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இந்தியன் 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த படம் அஃபிஷியலாக முதல்ல எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 செப்டம்பர்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 1 இருக்குல்ல, பிக் பாஸ் சீசன் 1ஓட கிராண்ட் பினாலேல சங்கர் அவர்கள் கெஸ்டா வந்து சங்கர் அவர்கள் தான் முதல்ல இந்த மாதிரி நாங்கள் இந்தியன் 2 திரைப்படத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. இந்த இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க இல்லையா, அப்போ 2017 இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இந்த படத்தோட முதல் தயாரிப்பாளராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்ராஜ் அவர்கள். தில்ராஜ் அவர்களுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் அவங்க தான் இந்த இந்தியன் 2 இந்த ப்ராஜெக்டே முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக நெல்சன் கூட இந்த இந்தியன் 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, இந்த இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு பிக் பாஸ்ல டைரக்டராக இருந்தேன், அதுக்கப்புறம் நானே சினிமா டைரக்டர் ஆகி நானே படங்கள் இயக்கிட்டேன், பட் இந்த படம் இப்போ தான் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலாக சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அவர் சொன்ன மாதிரி 2017 செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் அது. 2017 ஒரு 5வது 6வது படிச்சவங்களாம் எனக்கு தெரிஞ்ச நேரம் காலேஜே போயிருப்பாங்க. அவ்வளோ டிலேவா தயாரான ஒரு திரைப்படம் தான் இந்த இந்தியன் 2 திரைப்படம். அதுக்கப்புறம் 2018 நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கோம், இங்கே பாருங்க ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அங்கங்கே அந்த படத்தை பற்றி பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தில்ராஜ் அவர்கள் இந்த படத்தோட இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு இல்லை ரொம்ப ஹையாக போகுது, செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தில்ராஜ் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அப்படியே விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்தாங்க. இந்த இந்தியன் 2க்கு பார்த்தீங்கன்னா 2018 அந்த தில்ராஜ் அவரோட தயாரிப்பில் வந்துட்டு ஒரு பூஜை ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் லைக்கா உள்ள வந்ததுக்கப்புறம் 2019 இந்த படத்துக்கு இன்னொரு பூஜை ஒன்று போட்டாங்க. 2019 லைக்கா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கூட படம் எடுப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் பெரிய அளவில் இருந்துகிட்டே தான் இருந்து. ஏன்னா மறுபடியும் லைக்கா அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மனக்கசப்புகள். இதை வந்து நடுவில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் கொஞ்சம் தீர்த்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து லைக்காக்கும் சங்கர் அவர்களுக்கும் நடுவில் இருந்து இல்லை இந்த படத்தை நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சமரசனம் பண்ணி வச்சாங்க. அப்படி இருந்தும் இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக டேக் ஆஃப் ஆகாம கிட்டத்தட்ட டிராப் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இந்த படம் ரொம்ப இழுபறியா இருந்ததுனால படம் இல்லப்பா இதுக்கு மேல டேக் ஓவர் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கர் சாரும் வேற ஒரு படமும் எடுக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் கமல் சாரும் வேற திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பு செலவு. ஏன்னா ஒரு படத்துக்கு இவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனம் எப்பயுமே வந்துட்டு பெருசாக நினைப்பாங்க. ஏன்னா போட்ட காசு எடுத்தால் தானே அவங்க அடுத்தடுத்த படங்கள் தயாரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி போட்ட காசு வருமான்ற ஒரு சந்தேகம் லைக்காவுக்குமே இருந்தது. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு அப்போ இருந்த அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கமல் சார் நடிச்ச இந்த விக்ரம் திரைப்படம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் கமல் சாரோட மார்க்கெட் வேல்யூவே கொஞ்சம் ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி அப்படின்றது கமல் சாரோட மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். சொல்லப்போனால் விஜய் அஜித் அவங்கள விட கமல் சாருக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் இங்கே எல்லாத்தையும் மாற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தோட வெற்றி தான். ஒரு திரைப்படத்தோட வெற்றி அப்படின்றது மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றும் இல்லையா. அந்த மாதிரி கமல் சாருக்கு அவர் நடித்த அந்த விக்ரம் திரைப்படத்தோட வெற்றி அப்படின்றது அவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூம் பண்ணி அவரோட அந்த மார்க்கெட் வேல்யூ மொத்தமாக மாற்றி விட்டுருச்சு. இந்த இந்தியன் 2 ப்ராஜெக்டே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கமல் சாரோட அந்த விக்ரம் படத்தோட அந்த மிகப்பெரிய வெற்றி இருக்குல்ல, அது மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த படத்தோட வெற்றி வந்ததுக்கப்புறம் ஓகே இவர் மேலே இந்த படத்தின் மேலே இவ்வளோ பணத்தை நம்மளால தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து உள்ள வந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கமல் சாரோட அந்த விக்ரம் திரைப்படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான். ஸோ கமல் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்ததுனால ரெட் ஜெயண்ட் உள்ள வந்து, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்து லைக்கா கிட்ட பேசி அவங்களும் ஒரு பங்குதாரர் மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்தியன் 2 ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலேயே அதிகமாக படத்துவக்க விழா அந்த பூஜை போட்டது எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2வாக தான் இருக்கும். ஏன்னா 2022 மறுபடியும் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பூஜை ஒன்று போட்டாங்க. ஆக்சுவலாக இந்தியன் 2வோட அந்த 2022க்கான அந்த பூஜை ஃபோட்டோஸ் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது அப்போ வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அவரை மென்ஷன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் அவர் போட்டிருந்தாரு. இதுக்கு கைமாறாதான் இந்த இந்தியன் 2 திரைப்படம் இருக்கு இல்லையா, அதோட சேட்டலைட் ரைஸ் வந்துட்டு கலைஞர் டிவி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இந்தியன் 2 ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரு குட்டி வரலாறு. இப்போ இந்த ட்ரெய்லர் பற்றி பார்ப்போம். சேனாபதி
freedom fighter. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆஹா ஓஹன்னு பாராட்டுற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. உண்மையை சொல்லணும்னா கமல் சாருக்காகவும் சங்கர் சாருக்காகவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லரே இருக்கு. என்னமோ தெரியல, இந்த இந்தியன் 2 ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பே இல்லை. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும் போதும் சரி, ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி, முக்கியமாக இந்த படத்தோட சாங்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த பாடுற அந்த சாங்கை தவிர இந்த படத்தின் மீது அந்த சாங்குக்காக எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இந்த இந்தியன் 2வே இருக்கு இப்போ வரைக்குமே. எனக்கு பர்சனலாக இந்த இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1 திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக அந்த படத்தில் கமல் சாரை காமிச்சாங்க அந்த வயசான கெட்டப். அதில் பார்த்தீங்கன்னா கமல் சாரை பார்த்தீங்கன்னா அந்த வயசான கெட்டப் கொஞ்சம் நேச்சுரலாக நல்லாவே இருந்தது. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்தளவுக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த கமல் சார் அந்த வயசான கெட்டப்பில் இதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பொதன்னு இருக்கு. 28 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அவ்வளோ சூப்பராக எடுத்தீங்கன்னும் போது இப்போ ஏன் இப்படின்ற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்க தான் செய்யுது. மேபி இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கான அந்த ஃபீட்பேக்கை கேட்டு இவங்க வந்துட்டு விஷுவலி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக்கும், காமெடி டைலாக்கும் சரி, அரசியல் ரீதியான இந்த லஞ்சம் சம்மந்தமான டைலாக்கும் சரி, சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் வர டைலாக்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்குது. அதுலேயும் விவேக் சார் வந்துட்டு என்ன கருமம் சார் இது அப்படின்னு கேட்கும்போது அந்த பாபி சினிமா இருக்கல அவர் வந்துட்டு கருமம் இல்லை வருமா அப்படின்னும் போது பகீர்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வருமம். என்ன கர்மம் இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஏன்னா இந்தியன் 1ல பார்த்தீங்கன்னா சுஜாதா அவரோட வசனம் அப்படின்றது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த படத்தில் வர வசனங்கள்லாம் பார்க்கும்போது பவர்ஃபுல்லாக இல்லை, என்னமோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த பிரம்மாண்டம் செட்டு இந்த கிராஃபிக்ஸ்லாம் நம்பி ஸ்க்ரீன் பிளேலையும் டைலாக்லையும் கோட்டை விட்டுருவாங்களோன்ற ஒரு சின்ன பயம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி படத்தோட இசை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கச்சன்னு இருக்க தான் செய்யுது. பட் இதெல்லாம் தாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரொம்பவே நல்லா இருந்து, அதே மாதிரி சிஜி அவங்க எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது, பட் சிஜி ஒர்க்கு வந்து நல்லாவே இருந்து. அடுத்து கமல் சாரோட அந்த மேக்கப்பையும் தாண்டி கமல் சார் காட்டுற அந்த குட்டி குட்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. அதுவும் இந்த ட்ரெய்லர் முடியும் போது மியோ அப்படின்னு சொல்கிறார்ல, அதை பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்து நல்லாவே இருந்து. ஆனால் அதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, தசாவதாரம் திரைப்படத்தில் அந்த கிருஷ்ணவேணி பாட்டிருக்காங்களே, ஸோ அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. வாட் எவர் எதாவது தானே, எல்லாமே கமல் சார் தானே, ஸோ கண்டிப்பாக அந்த ஞாபகங்கள் வரதான் செய்யும். அதே மாதிரி ஸ்டண்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆறு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 ஸ்டண்ட் படத்தில் இருக்குன்னு கணக்கெடுத்தா கூட அப்போ படத்தோட டியூரேஷன் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கர் சாரோட திரைப்படங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவரோட திரைப்படங்கள் அந்த டியூரேஷன் அப்படின்றது 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரம் ஒரு ஸ்க்ரீன் பிளேவை டைட்டாக கொண்டு போகிற அந்த யுக்தி அப்படின்றது சங்கர் சாருக்கு நல்லாவே வரும். ஸோ நமக்கு ஏற்கனவே ரொம்பவே பரிச்சயமான தெரிஞ்ச கதை, அதை வந்து இன்றைய சூழலுக்கு இன்றைய அரசியலுக்கு இந்த டெக்னாலஜிலாம் வச்சு பயன்படுத்தி எந்த விதத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ட்ரெய்லர்ல அவங்க ரிவீல் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கமல் சாருக்கு பண்ணப்பட்ட அந்த டிஏஜிங் விஷயம். ஆக்சுவலாக இந்த டிஏஜிங் அதாவது சின்ன வயசு கமல் சாரை வந்துட்டு காட்டுற மாதிரி ஒரு போர்ஷன் இந்த படத்தில் இருக்குது. அதுக்கான ப்ராசஸும் நடந்திருக்கு. அதை வந்து இந்த ட்ரெய்லரில் காமிக்காமல் அதை வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. மேபி இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் கமல் சார் போராடுற மாதிரி ஒரு டிஏஜிங் பண்ணி ஒரு சின்ன வயசு கமல் வந்துட்டு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது. அதை வந்து ஆடியன்ஸ் தேட்டரில் பார்த்து கொஞ்சம் ஷாக்கிங் ஆகட்டும், அவங்களுக்கு கொண்டு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட இந்த ட்ரெய்லரில் அதை காமிக்காமல் இருந்திருக்கலாம். பட் இந்த ட்ரெய்லர் முடியும் போது அந்த சுதந்திர போராட்ட தியாகி சேனாபதி அந்த யங் கமல் இருக்கார்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் அவுட்டில் அந்த முடியும் போது ஒரு சின்ன டக்குன்னு காமிச்சிருந்தா கூட இன்னுமே ஃபயராக இருந்திருக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ மொத்தமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கமல் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸ், சிஜி ஒர்க், எடிட்டிங், அந்த ஸ்டண்ட் தவிர்த்து நம்ம சங்கர் சாரோட திரைப்படம்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, ஸோ அவரோட டச்சுன்னு ஒன்று இருக்கலாம், அது வந்து இந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இந்தியன் 1 வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த படத்தோட ட்ரெய்லரும் இருக்குது. நீங்கள் அந்த படத்தோட ட்ரெய்லரும் பாருங்கள், இதையும் பாருங்கள். அந்த இந்தியன் 1 கொடுக்குற ஒரு இம்பேக்ட், ஒரு ஃபீல், அந்த மியூசிக் வைஸாகவும் சரி, டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, டைலாக் வைஸாகவும் சரி, அந்த இந்தியன் 1 ஒரு இம்பேக்ட் பண்ணும். ஸோ அது வந்து இந்த இந்தியன் 2ஓட ட்ரெய்லரில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஒரு படத்தோட ட்ரெய்லர் மட்டுமே வச்சு ஒரு படத்தை கணிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அதிமேதவெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக வந்து மொக்கையான படங்கள் இங்கே நிறையவே இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 1ஓட ட்ரெய்லர் இப்போவும் இந்த ரீரிலீஸ்க்காக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் இதில் இல்லை அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி தான் கமல் சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அந்த இந்தியன் தாத்தாவை. ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆக்சுவலாக அந்த
ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒமர் முக்தார். 1981 பார்த்தீங்கன்னா ஒமர் முக்தார் லயன் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போவும் யூடியூப்ல இருக்கு, வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க. முசோலினி அவரோட ஆட்சி காலத்தில் லிபியாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இத்தாலிய அரசு பார்த்தீங்கன்னா பல வருஷம் போர் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். அந்த 20 வருஷமா அந்த இத்தாலிய அரசை எதிர்த்து ஒருத்தர் போராடினாரு. அவர் தான் ஒமர் முக்தார். ஒமர் முக்தார் பல வருஷம் போராடி அந்த இத்தாலிய அரசுகிட்ட மாட்டும் போது அவரோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வயசு. 75 வயசு ஆகும்போது கூட அவர் வந்துட்டு ஒன்று எனக்கு ஃப்ரீடம் வேணும், இல்லைனா நான் செத்து போறேன் அப்படின்னு 75 வயசு வரைக்குமே அவர் வந்துட்டு தைரியமா எதிர்த்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா அவர் வந்துட்டு போராடினாரு. இந்த படம் வந்துட்டு யூடியூப்ல இருக்கு, நீங்க கண்டிப்பா பாருங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அந்த படத்தில் வர அந்த ஸ்டண்ட், அந்த போர் காட்சியெல்லாம் பார்க்கும்போது எப்படியா எடுத்தீங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வரும். ஏன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உண்மையில ஒரு படத்தோட காட்சியா இல்லை நிஜமாக நடக்குதான்ற அளவுக்கு அந்த படத்தோட காட்சிகளை அவ்வளோ அருமையாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல வந்து அத்தனை பேரோட நடிப்புமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த படத்துல பிரம்மாண்டம் இருக்கும், ஆனா பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது படம் பார்க்கும்போது ஃபீலே ஆகாது. ஏன்னா கதை நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு போகும். படத்துக்கு என்ன தேவையோ அந்த பிரம்மாண்டத்தை மட்டும் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் ஒர்க் அப்படின்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான படம் தான் இந்த ஒமர் முக்தார், அந்த லைன் ஆஃப் த டெசர்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம். கண்டிப்பா பாருங்க. ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டருக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இந்த ஒமர் முக்தார் லைன் ஆஃப் த டெசர்ட் இந்த திரைப்படம் இருக்கும். ஒரு டெசர்ட்ல எப்படிப்பா இப்படிலாம் சண்டை போட முடியும், அவ்வளோ பெரிய ராணுவத்தை எடுத்து எப்படி சண்டை போட முடியும் அப்படின்றதுக்கு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாவே இருக்கும்.